இப்ப நமசிவாய் எங்க வந்துருச்சு? நம் உள்ள வந்துருச்சா இல்லையா? நான் என்பது என்னது? நான் என்பது என்னது? மண்ணு தத்துவம். உடல், இந்த உடல் தான் மண்ணு தத்துவம். அதான் ஒரு காலகட்டத்தில் மண்ணிலே போய் அடைக்கப்படுறோம். மா என்பது என்னது? மனமா என்பது திரி. உள்ள மனம் என்பது திரிய நேர புருமத்திலே விற்கணும். மனதை இங்கே வச்சாதான், திரி இங்கே சரியா வச்சாதான், எங்கே வச்சா உடம்பு பூரா சக்தி பருவம். நமக்கு உடம்புல எல்லா அங்கங்களும் இயங்கிறதுக்கு மூல காரணம் எது? தலை தானே. கையை எடுத்தா உயிர் வாழலாம், காலை எடுத்தா உயிர் வாழலாம், ஆனால் தலை எடுத்தா சிறப்பாக இருக்கு. கை திருப்பனுங்க, தெரியாம கொடுக்கலாம். அப்ப இந்த பிரதானமா இருக்கிற சிரசு ரொம்ப முக்கியமா இல்லையா? அப்ப இந்த சிரசு தான் அகல் விளக்காகவும், அந்த அகல் விளக்கு புருவ மையத்தில் இருப்பது மனம் நிறுத்துற இடம் தான் திரி என்பது பொருள். அந்த மனதை அங்க வைத்து கொண்டு அங்க வாசி என்பது காற்றை நிறைக்கணும். இப்ப என்ன ஆகுது? மூச்சு காற்று எங்க போகுது? மூக்கு வழியும் வாய் வழியும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கோம். பேசி பேசி நாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா தானே? பல வேலைகள் செஞ்சு நாசம் பண்ணிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாசம் பண்ணிட்டு இருக்கப்ப தீபம் எரியுமா? அதாவது ஒரு ஒரு மண் சட்டியில ஓட்டை உருந்தா அதுல எண்ணெய் ஊத்த நிக்குமா? நிக்காது. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த மண் சட்டியில ஓட்டை வழியாக வெளியாகிட்டே இருக்கு. எண்ணெய் வெளியாகிட்டு இருக்கப்ப மேல தீபம் எரியுமா? எரியாது. புகைஞ்சு புகைஞ்சு என்ன ஆகுது? நெருப்பு சரியா எரியாது. ஏன்னா புகைஞ்சிடும், தீயா பொசுங்க வர வந்துடும். அதுக்கப்புறம் ஏன்னா எண்ணெய் ஓட்ட வழியா வெளியே வந்துட்டே இருக்கு, வாய் வழியா மூக்கு வழியா. அப்படிப்பட்ட அந்த சுவாசத்தை, அந்த மூச்சை காற்றை அதை கீழே விரயமாக்காம அதை உள்முகமாக அந்த ஓம் என்ன பிரணவ மந்திரத்தை அன்னைக்கு நான் போதிச்சிருந்தேன். எப்படி சுவாசம் இழுத்து எப்படி அந்த உற்சாகமா சொல்லணும் அந்த மந்திரத்தை. அப்படி சொல்றப்ப உங்க மூச்சு காத்து உள்முகமா செல்லுன்னு சொன்னேன். அந்த மூச்சை காட்டு தான் எண்ணெய். அதை போய் இந்த புருவமத்தில நிறைக்கணும். அப்படி நிறைச்சிங்களால் அதுக்கு பிறகு அங்க உள்ள அக்னி உயிர் என்பது சி, அன்னைக்கு சொன்னேன் நானே, சி என்ற அக்னி அங்க வைத்து அந்த எண்ணெய் நிறைச்சு அங்க ஊத ஊத என்ன ஆகுது? நெருப்பு, ஒரு நெருப்பு கனல் இருக்கு, அது எரியவன என்ன செய்யணும்? ஒரு இது ஊதணுமா இல்லையா? இல்ல விசிறணும். ஆமா தானே? அப்ப அது காத்து தேவையா இல்லையா? அப்ப எண்ணெயாகவும் அது எரிய வைக்கிறதுக்கு, அந்த நெருப்பு எரியதுக்கு என்ன தேவை? அடிப்படை எண்ணெய். அப்பதான் உள்ள தீபம் கொழுந்து எரியும். கொழுந்து எரியப்ப அங்க என்ன வெளிச்சம் உண்டாகுமா இல்லையா? அப்ப அங்க இருள் இருக்குமா? அதுதான் அறியாமை நீக்குவது. இதுதான் வெளியேற்றின திரிய மூல சரிய கிரியாக வெளியே கத்து கொடுத்தாங்க, சொன்னாங்க. அதை உன்னையே திரும்பி பார்க்க வச்சாங்க. அந்த தத்துவத்தை உனக்கு விளக்கத்துக்கு முதல்ல இதை எடுத்துக்காட்டா வச்சு அங்க நடுவில் உட்காந்து சாமிக்கு ஒரு விளக்கு ஏத்துனீங்களே, காமாட்சி விளக்கோ இல்லை அகல் விளக்கு ஏத்துனீங்களே இப்போ முதல்ல சொன்ன மாதிரி, அப்பதான் சாமி கண்ணுக்கு தெரியுது. ஆமா தானே? அது வரைக்கும் சாமி கண்ணுக்கு தெரிஞ்சா தெரியாது. அப்ப சாமி கணக்கு தெரிஞ்சா உன்னி நீ தெரிஞ்சுக்க வேண்டாம், உன்னி நீ அறுத்துக்க வேண்டாம், முதல்ல உனக்கு அங்க பிரகாசிக்கணும். அதை தான் புருவ மையத்தில் கவனத்தை செலுத்தி மனம் ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து திரிய ஒரு இடத்துல வச்சு, திரி கண்ட இடத்துல வச்சா நீங்க எங்க ஏத்துவீங்க? எதுல ஏத்துன்னு தெரியாம குழப்பத்தில் இருப்பீங்க. அப்ப ஏத்துற இடம்னு ஒண்ணு இருக்கணும். ஆமா தானே? கண்ட இடத்துல திரி ஏற்ற முடியாது. அகல் வந்து அகல் விளக்குல தான் ஏத்தணும், காமாட்சி விளக்குல தான் ஏத்தணும். அதை விட்டு வேற எதாச்சும் ஏத்தனா எரியுமா? எரியாது. தண்ணியில திரியை போட்டு ஏத்துனா எரியுமா? எரியாது. அப்ப திரிய எரிய வேண்டும் பண்ணா என்ன தேவை? என்ன இருந்தா பத்துமா? அங்க நெருப்பே பிரகாசிக்கணும். அப்ப அது ஊத தெரியணும். அதான் வாசி யோகம். அதான் தியானத்துல வாசி யோகம். அந்த பிராணம் தான் அக்னி சொன்னேன். அந்த பிராணம் தான் அக்னின்னு சொன்னேன். அது இல்லாட்டி உடம்பு சூடு இருக்காது. இந்த அக்னியை கொண்டு ஊதி அதுல விளக்கு எரிய வைக்கணும். அப்ப விளக்கு தொடர்ந்து எரிந்தா என்ன செய்யணும்? அதுக்கு என்ன தேவை? சுவாசம் தேவை. என்ன தேவையா? என்ன முடிஞ்சா என்ன ஆயிரும்? செத்து அந்த சாம்பலை கரைஞ்சு போயிடும். அதே மாதிரி நமக்குள்ள எண்ணெய் இல்லைன்னே நம்ம என்ன ஆகிறோம்? செத்து போயிடுறோம். சாவாம இருக்கிறதுக்கு, இறக்காம இருக்கிறதுக்கு, மரணம் இல்லாம பெருவாழ் பெறதுக்கு என்ன செய்யணும்? நம் ஜீவனை பிரகாசிக்கணும். அந்த அக்னியா இருக்கிற ஜீவனை, சி என்பது அக்னியை பிரகாசிக்கணும். அப்ப செத்து போகுமா? சாவதுக்கு வழி இல்லை. அதுக்கு தான் பஞ்சபூத தத்துவத்தை கொண்டுதான் இந்த உடல் சொன்னாங்க. என்னது? இந்த உடல் பஞ்சபூதத்தினால்தான் உருவாக்கப்பட்டது.
அப்ப பஞ்சபூதத்தின் மூலியமாக தான் இதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உடலை முதல்ல என்னன்னு புரிஞ்சுங்க நமக்கு. இப்ப உங்க லட்சியம் என்னவா இருக்கணும்? ஒவ்வொரு மனிதன் லட்சியம் என்னவா இருக்கணும்? குறிக்கோள் என்னவா இருக்கணும்? தன்னை தன்னை தானே அறிய வேண்டும் என்றால் தன் இருள் இருக்கிற அந்த ஜீவனை பிரகாசிக்க ஆக்கணும். அதுதான் சித்த வித்தையோட மகிமை பயிற்சி. நம் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் கொடுத்த மகத்தான ஒரு வித்தை. இதை எல்லா ஞானிகளும் கொடுத்துருக்காங்க, எல்லா சித்த புருஷர்களும் இதை கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்கவுங்க பாவனையில அவங்கவுங்க பாணியில செஞ்சிருக்காங்க. ஆனா எல்லாம் ஒரு குறிக்கோள் தான். அதுல யாரும் வேற்றுமை கிடையாது. அவங்கவுங்க எந்த குரு வழியில இருக்காங்களோ அந்த குருவின் பாதையில சரியாக உத்து கவனிச்சிங்களா இந்த தத்துவம் உங்களுக்கு பொருந்தும். எதை விட்டு எது படத்தை மாத்திட்டு இருக்காதுங்க. ஓ இவர் சிவனா பரமஹம்சர் கரெக்டாக கொடுக்குறாரு, மற்ற குரு சரியாக கொடுக்க சொல்லிட்டு படத்தை மாத்திடாதுங்க. என்னது சிவனா படத்தை படத்துக்கு ஒரு மூளை எடுத்து மாட்டிட்டு இயற்கை இந்த ஆதிசங்கரோ இல்லை ரமணா மகரிஷியோ இல்லை 18 சித்தர் படமோ வச்சிருப்பாங்க, அதை தூக்கி ஒரு மூலையில் குப்பையில் போட்டுருவாங்க. படத்தை மாத்திரனால ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லா சித்தரும் ஞானிகளும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ள வெளிச்சம் தானே நீங்கள் அதை பார்க்க முடியும். உங்களுக்கு தான் இருட்டாக இருக்கு. அப்போ முதல்ல இந்த பயிற்சி இதெல்லாம் செய்யுங்க. நான் சொல்லி கொடுத்தது பொதுவான விஷயம்தான். இது எல்லா குரு ஞானிமார்களும் சொன்ன விஷயம்தான், நான் புதுமையை சொல்லலை. நம்ம ஒரு இன வெறியா, ஒரு மத வெறியா, ஒரு ஜாதி வெறியா இருக்கிறனால தான் நம்மளுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை. ஆக்சுவலி அவங்கவுங்க இடத்துல இருந்து அந்த குருமார்கள் சொன்ன விஷயம் நல்லா உத்து கவனிச்சு அந்த பயிற்சி செஞ்சால் அவங்களுக்குள்ளேயும் அந்த ஜீவன் பிரகாசிக்கும். அந்த பிரகாசம் தான் தானா இருக்க நிலை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்க சிரசுல உங்களுக்குள்ள பிரகாசிக்கணுமா இல்லையா?